விக்னேஷ், எப்படி நீங்கள் யாருடைய வெற்றியை கணிக்கிறீங்க? அதாவது தொடக்கத்திலே வந்துட்டு இந்த கூடுதல் வாக்குப்பதிவை எல்லாருமே தங்களுடைய வெற்றியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கூடுதல் வாக்குப்பதிவு தானா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குட்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். பல விளக்கங்களை தொடர்ச்சியாக நம்ம அதை பேசிட்டோம். அது விழுக்காடு உயருது, ஆனால் எண்ணிக்கை வந்துட்டு பெரிய அளவில் உயரல அப்படிங்கிறது. எந்த கட்சியுமே கூட இந்த கூடுதல் வாக்குப்பதிவால தான் எங்களுடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவும் சொல்லலை. அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த வெற்றின்னு நம்ம சொல்றப்போ தொடர்ச்சியாக அது நாம் தமிழர் கட்சியை தான் பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கணும்னே நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. இப்போ வெற்றியை நம்ம எதை வச்சு டிஃபைன் பண்றோம் அப்படின்னும் இருக்கு. இப்போ எல்லாருக்குமே இங்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து 5 ஆண்டுகளில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு, விவசாயிகளுக்கு எதிரான சீரழிவுகள் ஏற்பட்டிருக்கு, சுற்றுச்சூழலுக்கு எதிரான சீரழிவுகள் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய எதிர்மனநிலை இருக்கு. 2 முறை தொடர்ந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததில்லை அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கிறப்போ அதை உடைக்கணுங்கிற இல்லை அவங்க 50 ஆண்டு காலம் செய்ய வேண்டியது ஒரு 5 ஆண்டுலேயே செஞ்சுட்டோன்னு அவங்க மார்த்தட்டிக்கிற அந்த ஒரு பிம்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது. இப்போ அதே தான் வந்துட்டு அதிமுகவுக்கும் 2017க்கு பிறகு 19, 21, 24 3 பெரிய தேர்தலையுமே அதிமுக ஜெயிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போது இதுதான் அவங்களும் சொல்கிற மாதிரி 5 ஆண்டு காலம் திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பலை இருக்குது அப்படின்னா அதை அறுவடை செஞ்சு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அதிமுகவுக்கும் இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியோட வெற்றி அப்படின்னு நான் எதை பார்க்குறேன்னா, சொன்ன மாதிரி இந்த வெறும் ஆட்சி மாற்றத்தை மட்டும் நாங்கள் சொல்லி வரலை, இந்த அமைப்பையே நாங்கள் மாற்றோம், அடிப்படையே மாற்றோம் அப்படின்னு நாங்கள் தான் சொல்லிட்டு வரோம். அதனால அந்த கொள்கையை ஏற்று அண்ணன் சொன்ன மாதிரி கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு வரக்கூடிய வாக்கு தான் ஒரு நிலைத்த வாக்கா. உங்களுடைய வாக்குகளை நீங்கள் நிலைத்த வாக்கு. ஆனா இந்த கணிப்புல யாருடைய வெற்றியை கணிக்க முடியும்னு சொல்றேன். நாம் தமிழருக்கு கணிச்சிட்டீங்க. எங்களுடைய வெற்றி நான் பார்க்கறது, நாங்கள் ஏற்கனவே எடுத்த வாக்கு விழுக்காட்டை தாண்டி ஒரு அடுத்த நிலை பாய்ச்சலுக்கு நாங்கள் போவோம், சட்டமன்றத்திற்குள் நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி செல்லும் அப்படின்னு இதை எங்களுடைய வெற்றியா நான் பார்க்குறேன். அந்த வகையில வந்துட்டு களம் எங்களுக்கான களமா இதை நான் பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில உங்களுடைய வாக்கு சதவீதம் உயரும், சட்டமன்றத்துக்குள்ள உறுப்பினர்கள் செல்வாங்க, வாழ்த்துக்கள் உறுதி. வேற யாருக்கு ஒரு முழுமையான வெற்றி, ஆட்சி அமைக்கிற அளவுக்கான ஒரு பவர்? எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்துட்டு அந்த கட்சி சார்பாக பேசுவாங்க. இப்போ எந்த கட்சி வரப்போகுது அப்படின்னு நான் பண்றதுக்கு நான் ஒரு ஊடகவியலாளராக இருக்கலாம், பத்திரிகையாளராக இருக்கலாம். அது நான் களத்தில் இருக்கிறோம், உழைப்பை நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ இதையே வச்சு பார்ப்போம், இந்த இருக்கக்கூடிய 4 பிரதான கட்சிகள் நீங்கள் சொல்கிற கட்சிகளில் அதிக உழைப்பை போட்டது நாங்கள் தான். இப்போ அதன்படி பார்த்தாலுமே 234 தொகுதியில் நாங்கள் தான் ஜெயிக்கணும். உழைப்பின்படி பார்த்தால், மக்கள்கிட்ட போய் சேர்ந்தபடி பார்த்தா, எல்லா ஊருக்கும் போனோம், எல்லா வாக்ககங்களுக்கும் போனோம், எல்லா வார்டுக்கும் போனோம், ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு மக்களை வந்துட்டு நாங்கள் சந்திச்சு எங்களுக்கான வாக்கையும் எங்கள் கொள்கையும் நாங்கள் பரப்புரையாக பண்ணி நாங்கள் சேகரிச்சிட்டோம். அந்த வகையில பார்த்தாலுமே வந்துட்டு அது எங்களுக்கான களமாக தான் நான் சொல்கிறேன். சீமான் டைரக்டா திமுக ஆட்சியை ஸ்டாலின் அவர்களையோ எங்கேயாவது தாக்கி பேசினாரா பிரச்சாரத்தில்? தொடர்ச்சியா பேசிட்டார். என்ன பேசினாரு? ஸ்டாலின் அவர்களை அவர் பிரச்சாரத்தில் தாக்கி பேசிய இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி செய்த கொடுமைகளை தொடர்ச்சியாக எல்லா பரப்புரையிலையும் அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் 1 மணி நேரம் பேசுறதுல 2 நிமிஷம் வந்துட்டு வேற கட்சியை பத்தி பேசிட்டா அதுதான் வந்துட்டு தலைப்பு செய்தியா வருதுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதுதான் சொல்றேன், திமுகவுக்கு எதிரான ஒரு தளத்தை ஸ்டேட்மெண்ட் கேட்கிறேன். முதலமைச்சரை டைரக்டா எந்த இடத்துல சொல்லுங்க, ஒரே ஒரு வேற எந்த தலைவரை டைரக்டா வந்துட்டு அண்ணன் சீமான் இந்த களத்துல எதிர்த்து பேசினார்? தலைவர்களை விமர்சனம் செய்ய தேவையில்லை. ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் அவங்கள தான் டைரக்டா விமர்சனம் செய்யணும். அப்படி எங்க விமர்சனம் செஞ்சு பேசினாங்க? எல்லா இடங்களையுமே ஒரு விமர்சனத்தை சொல்லுங்க. முதலமைச்சர் மீது சீமான் அவர்கள் வைத்த ஒரு விமர்சனம் உங்களுக்கு நினைவுல இருக்கிறது சொல்லுங்க. மதுக்கடைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக இருக்கட்டும், அதை இவங்க வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு மது விலக்குன்னு சொன்னாங்க. இந்த வாட்டி அவங்க அதை கூட முன்வைக்கலங்கிறத நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். இலவசங்களை தொடர்ச்சியாக அதிமுக கொடுக்குதுங்கிறத நாங்கள் பாலிசி எதுக்குறதுங்க. முதலமைச்சருடைய செயல்பாடுகளை எங்க எதிர்த்தீங்கன்னு கேட்டேன். நீங்க பாலிசியெல்லாம் எதிர்த்தீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். நிலம் மாசுபடுது, மலைகள் உடைத்தது, இதெல்லாம் சீமான் அவர்கள் எடுத்தாங்க. காற்று மாசுபடுவது. முதலமைச்சரை நேரடியாக சீமான் அவர்கள் எங்கு விமர்சனம் செஞ்சாங்க? எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்றாரு, விஜய் விமர்சனம் செய்றாரு. விஜயமே பாலிசி ரிலேட்டடாவோ அவருடைய கொள்கை ரிலேட்டடாவோ எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் விமர்சனம் செய்றாரு, விஜய் விமர்சனம் செய்றாரு. சீமான் எங்க விமர்சனம் செஞ்சாரு, என்ன விமர்சனம் செஞ்சாரு? நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்களை அவருடைய பாலிசில இருந்து நீங்க பிரிச்சு பார்க்க பாக்குறீங்களா? திமுக ஆட்சியினுடைய 5 ஆண்டு கால பாலிசில இருந்து தனியா நீங்க ஸ்டாலினை வைக்க பாக்குறீங்களா? நான் மக்கள்கிட்ட ஒரு தூய அரசியல் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ஆட்சி முறை தான் இவ்வளவு சிக்கலா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிறப்போ தனிநபரை நான் மறுபடியும் வந்துட்டு நான் தாக்கிக்கிட்டு இருந்தேன்னா அது பாலிசிலேருந்து விடுபட்டு நானும் வந்துட்டு இன்னொரு மாற்று இல்லை இந்த மாதிரி ஒரு கட்சிங்கிறத அது ப்ரொஜெக்ட் பண்ணும். அப்போ இந்த திராவிட கட்சிகள் செய்த ஆட்சி முறையை தான் நான் வந்துட்டு வீரியமா நான் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எங்க இருக்கு. அதை நாங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். பாருங்களேன், ஒரு நேரத்தில் கருணாநிதி அவர்களுக்கு பேனா விற்கிறதையும்
கருணாநிதி அவர்களையும் நீங்க விமர்சனம் கருணாநிதி செய்றீங்க. அவர்களுக்கு ஆனா பேனா தேர்தல் வச்ச- நேரத்துல பிரச்சாரம் வரும்போது தமிழக வெற்றி கழகம் இந்த களத்துக்கு வந்த பிறகு நாம் தமிழர் முதலமைச்சரை டைரக்டா கருணாநிதி அவர்களுக்கு பேனா வச்சதுனால கருணாநிதி அவர்களுக்கு பேனா வைக்க கூடாதுன்னு நிறுத்தம். ஸ்டாலின் அவர்களுக்கு நாளைக்கு ஏதாவது வச்சாங்கன்னா தனிநபரா சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வைக்கிறீங்க, அவருக்கு என்ன நிர்வாக திறன் இருக்குன்னு கேட்க போறோம். கருணாநிதி அவர்களை விமர்சனமே செய்யல. அவருடைய தனிப்பட்ட செயலா வந்துட்டு ஈழப்போர்ல அவருடைய துரோக செயலா இருக்கட்டும், அவருடைய தனிப்பட்ட முடிவுகளா இருக்கட்டும், அதை நாங்கள் எதிர்த்தோம். இங்கேயுமே வந்துட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சின அரசு யாருடைய அரசு, உங்க அப்பாவுடைய அரசு தானே அப்படின்னு நாங்க கேட்கிறோம், விமர்சனம் பண்றோம். அண்ணன் சீமான் விமர்சனம் வைக்கிறாரு, அப்பா அப்பான்னு சொல்றாரே, மக்களை குடிக்க வச்சதான் இந்த அப்பாவுடைய சாதனையான்னு கேட்கிறாரு அண்ணன் சீமான். இது நீங்க வந்துட்டு விமர்சனமா பார்க்க மாட்டீங்களா? அப்புறம் அண்ணன் சொன்னாங்க வந்துட்டு மாற்று அப்படிங்கிற வாக்கை வந்துட்டு தாவேகா நாம் தமிழர்கிட்ட இருந்து பிரிக்குது அப்படின்னு பாக்குறேன். அதுல நான் பதிலளிக்கணும்னு நினைக்கிறேன். எதுல மாற்று அப்படிங்கிறது நாங்க ரொம்ப தெளிவா இருக்கும். தத்துவ மாற்று, வேட்பாளர் தேர்வுல மாற்று, இந்த பணநாயக முறையை ஒழித்து மக்களாட்சி முறையை கொண்டு வரணுங்கிறதுல ஒரு மாற்று, எங்களுடைய தேர்தல் அறிக்கை மாற்று, இதுதான் மாற்று. இதுல எந்த இடத்துல விஜய் அதாவது தாவேகாவுடைய கட்சி திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்கு? தத்துவ மாற்றுல அவர் புதுசா தத்துவத்தை சொன்னார். தத்துவத்தை முதல்ல ஏதாவது சொன்னாரா, விளக்குனாரானா? கிடையாது. அதனால அதுல மாற்று கிடையாது. பணப்பட்டுவாடா தாவேகாவும் சேலத்துல செஞ்சிருக்கு, திருநெல்வேலியில செஞ்சிருக்குங்கிறது தான் வர செய்தியா இருக்கு. அப்ப அவர்கள் தூய அரசியலை முன்னெடுத்துட்டு, அவங்க சொல்ற தூய சக்தி அந்த அரசியலை முன்னெடுத்துட்டு போறதுலையும் மாற்று கிடையாது. வேட்பாளர் தேர்வு 106 வேட்பாளர் மற்ற கட்சியிலேருந்து எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ ஒரு அடிப்படை தொண்டன் எளிய பின்புலம் கொண்டவங்க அந்த வேட்பாளரை வந்துட்டு முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு மாற்றலையும் கிடையாது. திரும்பவும் நீங்க அதிமுக விமர்சிக்கிறதுக்கு மாற்றீங்க. இல்ல, அவங்க சொன்னதுக்கு நான் பதில், என்னுடைய வாக்கை தாவேகா எடுக்குதுன்னு அண்ணன் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். அப்போ நான் தெளிவான, நான் ஒரு தனித்த மாற்றா தெளிவா இருக்கிறேன். என்னுடைய வாக்காளர்களுக்கு, என்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அந்த வேறுபாடு புரியும். அதனால இந்த வாக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு மாற்றுன்னு நம்பி போகாது அப்படின்னு நான் சொல்றேன். இதுல இந்த போட்டிகள்ல கடுமையா நீங்க முன்னேறுவீங்க, நிறைய பெர்சன்டேஜ் கூடுது. பட் புதிய வாக்குகள் அப்படிங்கிறது பிரியும் போது இது தாவேகாக்கு ஒரு ஸ்கோப்பை கொடுக்கும் அப்படின்னு பேசுறாங்கல்ல, அதுக்குள்ள நாம் தமிழுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். தாவேகாவுடைய கோர் ஓட் வந்துட்டு எங்கேருந்து பிரிக்கிறாங்க, புதிய வாக்காளர்களை அவங்க எடுக்கிறாங்கிறப்ப எல்லா கட்சிக்குமே புதிய வாக்காளர்களோட இது போகும். ஆன்டி இன்கம்பன்சி அப்படி இருக்குன்னா அவர் திமுக இளைஞர்கள் நிறைய நாம் தமிழர்ல இருந்தாங்க. இப்போயும் இளைஞர்கள் நாம் இல்லை, இப்போ நிறைய தாவேகாலருக்கு நீங்க பாப்பீங்கல்ல, இல்ல புதிய கட்சியா உங்களுக்கு அந்த கட்சியிட்ட உங்களை விடவும் வயது குறைவான இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க இல்ல, இளைஞர் கூட்டம் அவருக்கு போகுது, ஒரு திரைக்கட்சியின் பின்னாடி போகுது. அது சரியா தவறாங்கிறது நம்ம இன்னொரு தளத்துல இருந்து அதை பேசணும். நான் அது தவறு அப்படின்னு நான் சொல்றேன். அதை சொல்லி தெளிவா வந்துட்டு ஏன் இந்த மாற்றம் அவங்க கிடையாது, வெறும் திரைக்கவர்ச்சிக்கு முன்னாடி அவங்க போறது சரியில்லை அப்படிங்கிறத நான் எடுத்து வைக்கிறேன். அந்த நிலைப்பாட்டில் தான் நான் தாவேகாவை எதிர்க்கிறேன். தனிநபராவோ இல்லை அவருடைய தனிப்பட்ட கட்சியாவோ எதிர்க்கல. ஏன் அவர் மாற்று கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் எதிர்க்கிறேன். அதை புரிந்து கொண்டு எங்கள் பக்கம் இளைஞர்கள் இருக்கிறாங்க, புதிய வாக்காளர்களும் வராங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, வராங்க. அப்புறம் நான் அதை இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லாருமே வாக்காளர்கள் கிடையாது, வாக்காளர்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க கிடையாது. ஆனால் தாவேகாவுடைய வாக்காளர்கள் பெரும்பாலான பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அப்போ அதை பார்க்குறப்போ இந்த சமூக வலைதளங்களில் அது ரொம்ப பெருமையாவோ இல்லை ஒரு படத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனால் அதை ஒரு படமாக எடுத்து போடுறதோ, இல்லை நாங்கள் வந்துட்டு ஒரு கான்சர்ட்டுக்கு போனால் அதுக்கு ஒரு உடை உடுத்திட்டு போகிறதோ, அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடாக தான் இளைஞர்கள் வந்துட்டு இவ்வளோ பேரும் வந்துட்டு தாவேகாவுக்கு நான் ஆதரவு சொல்லிட்டேன், நான் வந்துட்டு வாக்களிச்சிட்டேன், நான் இந்த சட்டையை போட்டு போயிட்டேன் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ தாவேகாவுடைய வாக்கு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 90 பேர் வெளிக்காட்டிக்குவாங்க. அந்த வெளிக்காட்டுறதை பார்த்துட்டே வந்துட்டு பெரிய ஆதரவு இருக்குங்கிற ஒரு பிம்பமாக தான் நான் அதை பார்க்குறேன். அதனால இளைஞர்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கலை. போல் வந்துட்டு 2 விஷயம் தான் சொல்லுது. கடந்த 1.5 மணி நேரத்துல ட்விட்டர்ல அதிக தாவேகாக்காரங்க அந்த ட்வீட்டை பார்த்துருக்காங்க. யூடியூப்ல சரிசமமா திமுகவும் தாவேகாவும் பார்த்துருக்கேன். 527 பேர் போல் போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. அதில் ரீட்வீட் பண்ணதுல 90 விழுக்காடு பார்த்தீங்கன்னா தாவேகாக்காரங்க. அதனால வந்துட்டு 73%. நீங்க இன்னும் ஒன்றும் இல்லை, அமெரிக்க அதிபரா யார் வருவாங்க நீங்க ஒரு போல் வச்சீங்கன்னா கூட விஜய்க்கு 90 விழுக்காடு வரும் ட்விட்டர்ல. அதுதான் கள நிலவரம் ட்விட்டர்ல. அதனால இதை நான் வந்துட்டு இதுதான் கள நிலவரம்னு எடுத்துக்க முடியாது. சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2019, 21, 24 எல்லாம் ஒப்பிடும்போது அதிகப்படியான உழைப்பை கட்சியினரும் சரி பொதுமக்கள்கிட்டையும் சரி நாங்கள் கொட்டி இருக்கணும். அதோடு ஒப்பிடும்போது அதே மாதிரி வரவேற்புலையும் வந்துட்டு முந்தைய தேர்தலை விட இந்த வாட்டி அதிக வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ எங்கள் கோர் ஓட்டுன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் தாண்டி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு இரட்டை இலக்க விழுக்காடை நோக்கி நாங்கள் போவோம், சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாங்கள் நுழைவோம். அதனால் எங்களுக்கு யாருடைய வருகையாலும் பாதிப்பில்லை. தொடர்ச்சியாக ஆட்சியாளர்களை நோக்கியும் நாங்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். அதில் எந்த தடுமாற்றமும் இல்லை, நிலைமாற்றமும் இல்லை. ஜேம்ஸ் மார்ட்டின்.